இப்ப ஜனநாயகன் மூவி வந்து கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கிட்டு ரிவ்யூ கமிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த படத்தை வந்து பார்க்க போறாங்க. ஆல்ரெடி வந்து நிறைய கட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து அனுப்பிச்சிருந்தோம். அப்படியே வந்து நமக்கு வந்து சர்டிபிகேட் வந்து கொடுக்கல. சரிங்களா? இப்போ வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறதுக்கு ஃபுல் படத்தையும் திருப்பி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து படத்தை வந்து 20 நாள்ல வந்து பார்த்துட்டு தர மாதிரி தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அதுலயும் அவங்க லேட் பண்ணிட்டாங்க, இல்ல திருப்பியும் வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா படத்தை வந்து மார்ச் மாசம் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒன்னு இந்த பிப்ரவரி 20 இல்லைன்னா 27, பிப்ரவரி 27 அதை விட்டீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக். இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கு இல்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், மே மாசத்துக்கு அப்புறம் தான் படத்தை பாக்குற மாதிரி இருக்கும். ஜூன் 22 வந்து விஜயன பிறந்தநாள் வரும். அன்னைக்கு தான் அந்த படத்தை பாக்குற மாதிரி இருக்கும். விஜயனோட கடைசி படத்தை விஜயனோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து சர்டிபிகேட் வந்து இந்த மாசம் வந்து டிலே பண்ணிட்டா இந்த மாதிரிதான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சர்டிபிகேட் வந்து கரெக்டா இந்த 2-3 வாரத்துல கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாசம் கடைசியில நம்ம படத்தை கண்டிப்பா பாத்துடலாம். இப்போதைக்கு வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கு. அவங்க என்ன சீன் கட் பண்ண சொன்னாலும் ஃபுல்லா கட் பண்ணிடுவாங்க. அரை மணி நேரத்தை வந்து படத்துல இருந்து கட் பண்ணணும்னு சொன்னா கூட கட் பண்ணிடுவாங்க. ஆனா வேற வழி இல்ல, படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வேற வழியே இல்லை. அதனால வந்து இப்போ வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருச்சு. கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப எல்லாருமே வந்து கிண்டல் கேலியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து கேஸ் போட்டிருக்க வேண்டாம், இப்போ வந்து கேஸ் போட்டதுனாலதான் வந்து சென்சார் போர்டு வந்து இப்ப இறங்கி வந்து வேலை பார்த்து நம்மளை அடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து கேஸ்ல வந்து சென்சார் போர்டு வந்து தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த படம் பிரச்சனை வந்தாலும் இதே மாதிரி கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. எல்லா படமுமே இதே மாதிரி போயிடும் ப்ரொடக்ஷன் டீமு. அதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாதனாலதான் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இதை பிடிக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஜனநாயகன் படத்துக்கு வந்து தீர்ப்பு வந்து பாசிட்டிவா வந்துட்டாங்கன்னா அடுத்து எந்தெந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் எல்லாருமே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதுதான் வந்து சென்சார் போர்டு வந்து போயிடக்கூடாது அப்படி இந்த இறங்கி அடிச்சிருக்காங்க நம்மள. சரிங்களா? அதனால ஸ்டார்டிங்கே வந்து ரிவ்யூ கமிட்டிலே கொடுத்துருந்தா நேரம் படத்தை பார்த்துருக்கலாம். ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மேலதான் மிஸ்டேக். நம்ம வந்து கோர்ட்டுக்கு போனதுனாலதான் நீதி வெல்லும் அப்படின்னு நினைச்சு போய் நம்ம தான் வந்து லாஸ்ட்ல வந்து நம்மளே வந்து கேஸ் வாபஸ் பண்ற மாதிரி பண்ணி அதையும் வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து ரிவ்யூ கமிட்டிக்கே கொடுத்துருக்கலாம், இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றாங்க, இதுக்கு வந்து பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்தோடையும் ஜனநாயகன் படம் விஜயனையும் ட்ரோல் பண்றாங்க, கேவின் ப்ரொடக்ஷன் டீமையும் ட்ரோல் பண்றாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆக ஹைலி சான்ஸ் இருக்கு இந்த மாசம் எண்டிங்ல. ரிவ்யூ கமிட்டி வந்து பாசிட்டிவா கொடுத்தா. டிலே பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து ஜூன் மாசம் விஜயனை பிறந்தநாள் அன்னைக்கு தான் படத்தை பாக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க.